எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 89 திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 3 சபரியோட கண்டினியூஷன். இன்னைக்கு நேற்றுக்கு வந்து சபரி வந்து மத கம்பெனி ஒரு காலம் ஆயிடுறார். சபரி கிட்ட ஆசிரமத்தை ஒப்படைச்சிட்டு போயிடுறாருன்னு சொன்னோம் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எவ்வளோ பேர் இருப்பான் ஆசிரமத்தில். எப்படியா இருந்தாலும் ஒரு 200-300 சிஷ்யாலாவது இருப்பான். அந்த சிஷ்யா யாருகிட்டையும் இந்த ஆசிரமத்தை கொடுக்காத பெருக்கி கோலம் போட வந்தா பார்த்தீங்களா, அவகிட்ட கொடுத்துட்டு போறாரு. அதுவும் வேடுவ பெண்கிட்ட ஆசிரமத்தை ஒப்படைச்சு நீ நிர்வாகின்னு சொல்லிட்டு போறார். அவர் நிர்வகிக்கிறான். அந்த சிஷ்யர்கள் இருக்கா அவருக்கு தான் அந்த சபரிக்கு அவ்வளவு சிஷ்யர்கள். அந்த அத்தனை மதகம்பலியோட சிஷ்யர்கள் அத்தனை பேரும் அந்த வேடுவ பெண்ணுக்கு இருந்து பணியாற்றுறா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த காலத்துல அது கிடையாது. அந்த காலத்துல வந்து சாதாரணமா சிஷ்யர்களுக்கு இருக்கலாம், மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறப்ப. அதுதான் நான் ஒரு தடவை சொன்னேன் பாருங்க. அதுதான் மெச்சூரிட்டி இல்லாத பீரியட்ல படிப்பை கத்துக்கிற நேரத்துல இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்கலாம். ஆனா மெச்சூரிட்டி ஆகி முதிர்ச்சி வந்துடுற நேரத்துல, முதிர்ச்சி அடைஞ்ச அப்புறம் அந்த வித்தியாசம் தோணாது, தெரியாது. அந்த வித்தியாசம் தப்புன்றது அப்ப புரிஞ்சிடும். அந்த வித்தியாசம் பார்க்காம தான் இருந்திருக்கா. எல்லா குருக்களுமே முனிவர்கள்லாம் பெரியவாள்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. அவளுக்கு இந்த சிஷ்யா அவாதான் ஒத்துக்கிறது இல்லை. அந்த சிஷ்யர்கள் தான் தகராறு பண்றது, பிரச்சனை பண்றது, அதெல்லாம் பண்றதெல்லாம் அவாதான் பண்ணுவான். ஆக சபரி கிட்ட அந்த ஆசிரமம் வந்துருது. சபரி அதை அந்த இது நடத்திட்டு இருக்கா சபரி. இதுக்கு நடுவில் என்னன்னா, இந்த மதங்க முனிவர் இருந்தார் பார்த்தீங்களா? அப்பயே என்னாச்சுன்னா, இந்த வாலிகிட்ட மாயாவின்னு ஒரு ராட்சசம், துந்துபின்னு ஒரு ராட்சசம், 2 பேர். மாயாவி, துந்துபி 2 பேரும் என்னன்னா, இந்த வாலியை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்றதுக்காக வாலிக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் சண்டை போடும்போது அவனோட சக்தியை பாதி போயிடும். அதே நேரத்துல பின்பக்கமா இருந்து ஒருத்தன் வந்து அடிச்சிடணும் வாலிய, அப்ப வாலி செத்து போடுவான் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு 2 பேருமா வர மாறி மாறி வந்து இருக்கும்போது என்ன பண்றா, இந்த மாயாவி முன்பக்கத்திலையும் துந்துபி பின்பக்கத்திலையும் வாலியை அட்டாக் பண்றதுக்கு வர சுக்ரீவன் இருக்கான். சுக்ரீவன் சண்டை போடுறான். சுக்ரீவன் வந்து மாயாவி கிட்ட சண்டை போட்டு இருக்கான். மாயாவிக்கு முன்னாடி போட்டு சண்டை போடும்போது பின்னாடி துந்துபி பின்னாடி இருக்கான். துந்துபி சண்டை போடுறான், மாயாவியும் சண்டை போடுறான், வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறான். சரியான நேரம் பார்த்து இவனை எப்படியாவது இந்த வாலியை கொண்டுன்றது அவளுடைய. அந்த மாதிரி நேரத்தில் துந்துபி கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது வந்து மாயாவி கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும்போது துந்துபி பின்னாடியால வந்து மெதுவா வாலியை கொண்டு விடுறதுக்கு பாக்குறான். வாலிக்கு அது தெரிஞ்சு போடுது. தெரிஞ்சு போன உடனே, அதாவது எதிரன் சண்டை போடுறத வாலி சண்டை போடுறான். வாலிக்கு ஒரு வரம் என்ன, இந்திரன் கொடுத்த வரம் என்னன்னா, யார் என்கிட்ட சண்டை போட்டாலும், இந்திரனோட புள்ளதான் வாலி, அந்த யார் என்கிட்ட சண்டை போட்டாலும் அவளோட சக்தியில பாதி எனக்கு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு வரம் வாங்குறான். அந்த வரம் கிடைச்சிருது. அதனால வாலியை நேரம் எதிர்த்து சண்டை போடுறோம், யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அப்ப எதிர்களோட வரத்துல சக்தியில பாதி வந்துடுறது, பிளஸ் வாலியோட ஒரிஜினல் பவர் இருக்கு இல்லையா, அது சேரும்போது யாரோ ஜெயிக்க முடியாத ஒரு வீரனாவே வாலி இருக்கான். அடிச்சு அவனுக்கு என்ன பண்ணிடுறான், அந்த வாலி பின்னாடி வந்து துந்துபி தாக்கத்துக்கு வரும்போது வாலிக்கு தெரிஞ்சு வருது பின்னாடி வரான்னு. டக்குன்னு திரும்பி அப்படியே அந்த துந்துபி எட்டி பிடிச்சி அவரோட குறவலை அப்படியே நெரிச்சிடும் கையால. குறவலை நெரிச்ச உடனே கத்திட்டே செத்து போயிடுறான். அந்த துந்துபி செத்து போடுறான். இந்த மாயாவி பக்கத்தை நின்று பார்த்துட்டு இருக்கான். அவன் 2 பேரும் தானே சண்டைக்கு வந்தா. துந்துபி சாகிறத கண்டதில் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாயாவிக்கு வந்து கதி கலங்க அடிக்கணும். அந்த மாயாவிய அவனுக்கு வந்து ஒரு வெறி மாறணும். அவனுக்கு அப்படியே கண்ட உடனே நடுக்கணும். அவன் இனிமே இந்த மாயாவி நம்ம கிட்ட வரக்கூடாதுக்காக என்ன பண்றான், இந்த துந்துபியை கொண்டான் பார்த்தீங்களா, அவனை தூக்கி தலைக்கு மேல தூக்கி சக்கரம் மாதிரி சுத்தி கால் 2ஐயும் பிடிச்சி சர 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 சுத்தி தூக்கி அடிச்சுப்பான். வாலி தூக்கி அடிச்சிடும். அடிச்ச உடனே இந்த மாயாவி பார்த்துட்டு பயந்துட்டான். மாயாவி ஓடுறான். இந்த தூக்கி அடிச்ச உடனே மாயாவி மறைஞ்சிடுறான், ஓடி போயிடுறான், கண்டுபிடிக்க முடியல. இவன் தூக்கி அடிச்ச துந்துபியோட உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, செத்து போன உடம்பு, நேரம் மதங்கமணியோட ஆசிரமத்தின் மேல போய் விழுது. பக்கத்துல மதங்கமணியோட ரிஷியமுக பர்வதம்னு ஒரு இடம், ரிஷியமுக பர்வதம்ன்ற இடம். அந்த இடத்துல தான் மதங்கமணியோட ஆசிரமம் வச்சுட்டு இருக்காரு. இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல போய் விழுது.
இவர் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பணம் வந்து விழுந்தவுடனே இவருக்கு அப்படியே துடிச்சு போறது. உடனே பாக்குறா அவ யாரு இதை பண்ணதுன்னு பதில பாக்குறார் வாலி. வாலி தூக்கி போட்டு கர்ஜிச்சுட்டு சிரிச்சுட்டே வரான். ஒரு ஒரு உயிரை வந்து கண்ணெதிர இப்ப அப்படியே நசுக்கியே கொண்டு தூக்கி கொண்டு அதுவும் தூக்கி நான் வேற யாகம் பண்ற இந்த இடத்துல வந்து போடுறேன். நீ உனக்கு எவ்வளவு உன்னோட மானம் இருக்கும். அதனால நீ வந்து இந்த ரிஷ்யமுக பருவதம் என்னோட இந்த எல்லை இருக்கு பத்தியா, இந்த எல்லைக்குள்ள வந்து மண்டை வடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. அவர் மதக முனிவர் கொடுத்துறாரு வாலிக்கு. வாலி வந்து தெரிஞ்சு போயிடுது அவருக்கு. வாலிக்கு அந்த பதக முனிவரோட சாபத்தை கேட்ட உடனே வாலி ஓடி வந்துடுறான். அந்த பருவத்தை வந்துட்டு பயப்படுவான். அப்புறம் ஒரே பயம். அந்த எந்த காரணத்தை கொண்டு அந்த மலைகிட்ட போக மாட்டான். அந்த ரிஷ்யமுக பருவதன்ற மலைகிட்ட போக மாட்டான். இப்படி இருக்க இந்த ஓடி போனான் பாத்தீங்களா மாயாவி, அவன் என்ன பண்றான், அந்த மாயாவி எப்படியாவது நம்மளோட தம்பி துந்துபியை கொண்டானே, இவனை விடவே கூடாது, எப்படியாவது வாலியை மறைஞ்சிருந்து தெரியாம கொண்டு என்ன பண்றான், தெரியாம வாலியை கொள்றதுக்கு வரான். முதல்ல அவன் என்ன பண்றான், தன்னோட தம்பி துந்துபியை கொண்டுட்டான் இல்லையா, அதனால இந்த சுக்ரீவனை கொண்டு வாலியோட தம்பி சுக்ரீவன் இல்லையா, அவனை கொண்டோம்னா நமக்கு செஞ்சதுக்கு நம்ம அதுக்கு பதில் செஞ்ச மாதிரி ஆயிடும். வாலிக்கும் வலிக்கும். வாலிய சுக்ரீவனும் இணைபிரியாத சகோதரர்கள். வாலி வந்து சுக்ரீவன் அப்படி பாதுகாத்தான். சுக்ரீவன்னா அவ்வளவு சுக்ரீவனுக்கு வந்து சுக்ரீவன் அடிக்கான். ஆமா, இந்த மாயாவி சுக்ரீவன் கிட்ட சண்டைக்கு வரான். சுக்ரீவன் கிட்ட சண்டைக்கு வந்த உடனே மாயாவிக்கு தெரிஞ்சு போகுது இவனுக்கு வாலிக்கு. வாலி வராங்கிறது ஆஹா நம்ம தம்பிக்கிட்ட வந்து சண்டைக்கு போறான்ட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நடுவில் வந்து வாலி குதிக்கிறான். குதிச்சு சுக்ரீவன் தூரம் போன்றான். சுக்ரீவன் அந்த பக்கம் போயிடுறான். வாலி எதிர நிற்கிறான் மாயாவிக்கு எதிர. அவ்வளவுதான், வாலி கரெக்டா அந்த மாயாவி கரெக்டா மாட்டிட்டான் வாலி கிட்ட ஜெயிக்க முடியாது தெரியும் இல்லையா அவனுக்கு. ஓடுறான், இவனும் துரத்திட்டே ஓடுறான். வாலியும் துரத்திட்டே ஓடுறான். அவனை மாயாவி முதல்ல ஓடுறான், பின்னாடி வாலி துரத்தின்னு ஓடுறான். அவனுக்கு பின்னாடி சுக்ரீவன் ஓடுறான். ஓடினோடனே அவன் என்ன பண்றான், குகைக்குள்ள கொண்டு நுழைஞ்சிடறான். அந்த மாயாவி குகைக்குள்ள நுழைஞ்சிடான். அந்த மாயாவி ஈஸியா சுக்ரீவனை ஜெயிச்சிருப்பான். சுக்ரீவனை கொண்டு போட்டிருப்பான். ஒரு நிமிஷத்துல அந்த வாலி அங்க வந்ததுனால தான் தப்பிச்சான். தூக்கி போனான். அவன் போய் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சான் பாருங்க. குகைக்குள்ள நுழைஞ்ச உடனே அதை பார்த்துட்டான் வாலி. கரெக்டா எப்படி போறான். சுக்ரீவனும் பார்த்துட்டான். பின்னாடியே வந்தா இல்லையா, சுக்ரீவனா நீங்க வாசல்லையே நில்லு, அவன் வெளியில வந்தான்னா அவனை மடக்கு, நான் பாத்துக்கிறேன். ஒழிஞ்சிட்டு ஒரு பக்கமா இன்னொரு பக்கமா வெளில வந்துட போறான். நான் உள்ள போய் அவனை காலி பண்ணிட்டு வரேன், நீ வெளியிலேயே வாசல்லையே காவலுக்கு நில்லுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு போறாரு. சுக்ரீவன் நிற்கிறான். சரி நீ போயிட்டு வான்னு வாலி அனுப்புறான். வாலி உள்ள போறான். மாயாவி வந்து பயங்கர பவர்ஃபுல் மேன், ரொம்ப அசாத்திய தைரியசாலி, அசாத்திய பலம், அசாத்திய பலம் அவனுக்கு. அவன் வாலி கூட ஏற்று நின்று சண்டை போடும்போது வாலியோட ஒரிஜினல் பவர்ன்றது கொஞ்சம் தான் கூட இருக்கு. வருஷக்கணக்கில் சண்டை நடக்குது. ஒரு வருஷமா உள்ள போனவா வரல, சத்தம் மட்டும் கேட்கறது, பயங்கர அடி தட்டி ரகல சத்தம் கேட்கறது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, அடி சண்டை போட்டு அடிச்சு ஒழுது மாயாவிய கடைசியில கொன்னுடுறான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாலியோட சக்திய பவர்ஃபுல் இல்லையா, அடிச்சு கொன்னுடுறான். அவனை கொன்ன உடனே அவனை கொலை பண்ண அந்த ரத்தம் அந்த குகைக்குள்ள இருந்து 6 மாதிரி ஓடி வருது, வெளியில ரத்தம் ஓடி வருது. இவன் வந்து அவனை அடிச்சு கொன்னுடுறான் மாயாவிய. வாலியே அப்படியே மயக்கமாயிடுறான் அவனை கொன்ன அப்புறம். அவனால முடியல, அப்படியே அப்படியே படுத்துறான் பேசாத. இவன் என்ன பண்றான், சுக்ரீவன் வாசல்ல ரத்தம் ஓடி வருது. ரத்தம் ஓடி வருது உடனே செத்துட்டான்னு தெரியுது. இவனுக்கு என்னன்னா, யார் செத்தா, வாலியா மாயாவியா யாருன்னு தெரியலையே. வாலியை கொண்டுட்டான்னா இந்த மாயாவி வெளியில வராம இருக்கணும். இந்த மாயாவி வெளியில வந்தான்னா நமக்கு ஆபத்து. வெளியில வந்தானா நம்மளை கொல்லாத விடவே மாட்டான். நிச்சயம் சுக்ரீவனை கொள்ளுவான். இவன் என்ன நினைச்சான், வாலிதான் செத்து போயிட்டான் நினைச்சிட்டான். இவ்வளவு நாள் காணும் உடனே வாலிதான் செத்து போயிட்டான், மாயாவி உயிரோட இருக்கான். இப்ப மாயாவி வெளியில வந்துட்டான்னா என்ன பண்றது, ரத்தம் வந்திருக்கு, ஒருத்தன் செத்து போயிட்டான். வாலியா மாயாவியான்னு தெரியல, வாலிதான் செத்து போயிட்டான் போல இருக்கு. மாயாவி இப்ப வெளியில வந்தான்னா நம்மளையும் கொண்டுடுவான், இந்த கிருஷ்ணதாவே ஒரு வழி ஆக்கிடுவான்ட்டு என்ன பண்ணிட்டான், பெரிய ஒரு பாறாங்களை உருட்டி வந்து போட்டு அந்த வாயை மூடிடும். அந்த வாயை மூடிட்டு அவனால் திறக்க முடியாது. வெளியில இருந்து உருட்டி போடுறது வேற, உள்ள இருந்து அவ்வளவு பெரிய பாறாங்களை மேல தூக்கி தள்ளணும் இல்லையா, முடியாது. உருட்டி வச்சு மூடிட்டு
வந்துடுறான். வந்து வெளியில வந்துடுறான். அதுக்குள்ள அவன் கூப்பிடுறான், நிறைய தான் கூப்பிடுறான். உள்ள வெளியில இருந்து வாலியை கூப்பிடுறான், வாலி வாலின்னு கூப்பிடுறான். வெளியில இருந்து சுக்ரீவன், வாலி நீ நல்லா உயிரோட இருக்கியா, உனக்கு ஒண்ணும் இல்லையா, நல்லா இருக்கியா, நீ ஜாக்கிரதையா இருக்கியா, உனக்கு ஒண்ணும் இல்லையா, வாலி வாலின்னு கத்துறான். கத்தினா கூட அவனுக்கு காயில விடல. அவன் இவனால அதை பிடிக்க முடியல. அவனுக்கு வந்து அவன் தான் உடனே மயக்க மாட்டான் இல்லையா, அவனுக்கு விடல. உடனே தான் அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு வந்துடும். வந்து இங்க வந்து கடைசியில மூடிட்டு வந்து இவன் என்ன பண்றான், நாடு அரசன் இல்லாம இருக்கக்கூடாது, இவன் தான் இளவரசன். இவன் என்ன பண்றான், பட்டம் சூட்டிக்கிறான். இவன் பட்டம் இப்போ அந்த வாலியோட இதுல உட்காந்துருக்கான். வாலி என்ன பண்றான், உள்ள மயக்கம் அடைஞ்சவன் கண்ணு முழிக்கிறான். முழிச்சா அப்ப இப்ப இப்படி பாக்குறான், கண்ணு முழிச்சு பாக்குறான். பார்த்தா குகை மூடி இருக்கு. வெளியில வந்து பாக்குறான், தள்ளி தள்ளி பாக்குறான், முடியல. ஆஹா, சுக்ரீவன் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டான், கதவு மூட்டு போயிட்டான். அப்ப கண் கூடயே இருந்தது. அப்ப தம்பி அதெல்லாம் அதுல மிருகங்கள்ல ஒண்ணு கொண்டு அடிச்சுக்கிறது, அந்த இதெல்லாம் அவளுக்கு வந்து அண்ணன் தம்பி துரோகம் பண்றது எல்லாம் அதெல்லாம் இருக்கு. அதாவது பாதி மிருகம் தானே. மனுஷனோட முகத்தை மனுஷ பிறவி குழந்தை பிறந்த குழந்தைக்கு முகத்தை பத்தி வச்சது தானே. அதுல இருந்து உருவான வானங்கள்லாம் அதெல்லாம் வாலி சுக்ரீவனோட அந்த படைகள்லாம். என்ன பண்றான், வாலி வந்து கதவை முட்டி அடிச்சு அவனோட பலம் முடிஞ்ச வரைக்கும் அவன் பலத்தை சேர்த்துட்டு அந்த பாறாங்கல்ல தள்ளிடுறான். தள்ளிட்டு வெளியில வரான். வந்துட்டு பார்த்தா இந்த சுக்ரீவன் நிறைய குடிப்பான். சுக்ரீவன் என்ன பண்றான், வந்து பாக்குறான், கிஷ்கிந்தைக்கு வரான். வந்தா சுக்ரீவன் சிம்மாசனத்துல உட்காந்துருக்கான். ஓஹோ, நம்மளை கொண்டுட்டு நம்மளை உள்ள வச்சு மூடிட்டு நம்ம அப்பயே செத்து போகிற மாதிரி பண்ணிட்டு இங்க நாடகம் மாட்டு வந்து அவன் சிம்மாசனத்தை பதவிக்காக பண்ணிட்டான் அப்படின்னு பயங்கர வெறுப்பாயிடுது இவனுக்கு. உடனே என்ன பண்றான், சுக்ரீவன் அடிக்கிறான். வாலி வாலி வந்தோடனே சுக்ரீவன் எவ்வளவு கெஞ்சான், நீ தான் செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். நான் உள்ள நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன், நீ பதில் சொல்லல, நீ பதில் சொல்லாதனால நீ தான் செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். அதுல உள்ள ரத்தம் ஓடி வருது, வாரா ஓடி வருது. வெளியில மாயாவி வந்தான்னா என்னையும் கொண்டுவான், நாட்டையும் எல்லாரையும் காலி இது பண்ணுவான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வாலி வாலி நிறைய தடவை கூப்பிட்டேன், நீ உள்ள சத்தமே வரல, அதனால நீ செத்து போயிட்டேன்னு மாயாவி வெளியில வந்துடக்கூடாதுக்காக முன்னணி எவ்வளவு சொல்றான். ஆனா அவன் வாலி நம்ப மாட்டான். அந்த மிருகம் தானே அவன், புத்திக்கு இந்த புத்தி, அந்த புத்தி நம்ப மாட்டான். அவ்வளவுதான். வந்து துரத்துறான். துரத்தி இவனோட முதல்ல என்ன பண்றான், சுக்ரீவனோட ஒய்ஃபை வந்து அவன் அவனோட அந்த புறத்துல வச்சுக்கிறான். ருமைன்னு பேரு. வாலியோட ஒய்ஃபுக்கு பேரு தாரைன்னு பேரு. சுக்ரீவனோட ஒய்ஃபுக்கு பேரு ருமைன்னு பேரு, ருமா. இந்த ருமாவை கொண்டு போய் அவன் முதல்ல அப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் எதிர்ப்பு பேச்செல்லாம் கிடையாது. அவன் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போய் அவனோட அந்த புறத்துல வச்சுக்கிறான். கவர்ந்துக்கிறான். இவனோட ஒய்ஃபை வந்து கவர்ந்துன்னு போயிட்டான். அவளோட விருப்பம் இல்லாமலே அவளை வந்து பலாத்காரம் பண்ணிடுறான். பண்ணிட்டு இவனை வந்து தெருவில் தொங்க விடுறான். சுக்ரீவன் அலையறான். சுக்ரீவனை எங்க பார்த்தாலும் அடிச்சு அவனை அடிச்சு சுக்ரீவன் வந்து எங்க ஒளியறதுன்னே தெரியல, துரத்திட்டே இருக்கான். எங்க பார்த்தாலும் துரத்திட்டே இருக்கும்போது என்ன பண்றான், அப்பதான் சுக்ரீவனுக்கு இந்த விஷயம் பருவம் துந்துபியை கொண்டது, அவனுக்கு தூக்கி போனது, அந்த முனிவர் சாப்பம் கொடுத்தது தெரிஞ்சது இல்லையா. ஓடி வந்து இந்த விஷயம் பருவத்துக்குள்ள பூத்துக்கிறான். பூத்துட்டு வாலியால வர முடியல. வாலி வாசல்ல வந்து அந்த மலை வாசல்ல நின்றுட்டு அப்படியே சிம்ம கர்ஜனை போடுறான், கத்துறான். ஓடா வெளியில ஓடா, அது கிடான்னு ஒன்றும் பண்ண முடியல. அங்க அழைச்சிடும். அப்ப அங்கதான் வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் அங்கதான் வந்து சுக்ரீவன் கூட சேராது. சூரிய பகவானோட ஆக்கியப்படி, அவருடைய குருவோட ஆக்கியப்படி சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக ஆஞ்சநேயர் வந்து அங்கதான் அவர் கூட சேர்றார். அந்த இதுல அந்த ரிஷியமுக பருவத்தில் தான் சேர்ற. ரிஷியமுக பருவத்தில் சேர்த்துட்டு அங்க வந்து அவ 2 பேரும் இருக்கா. எப்படி இந்த வாலியை ஜெயிக்கிறது அப்படின்னு திணறின்னு இருக்கா. 2 பேரும் வாலி வந்து வாலியை ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னா வாலி வந்து சுக்ரீவன் அந்த மலையில அடிக்கிறான். மலைக்குள்ளேயே இருக்கான். ரிஷியமுகத்திலே இருக்கான். ரிஷியமுகத்துல ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவனுக்கு துணையா இருக்கார், சூரியன் சொல்லி அமைச்சதுனால. இது இப்படியே இங்க இருக்கு. எப்படி வாலியை ஜெயிக்கிறதுன்னு முடிச்சுட்டு இருக்கா. வாலியை ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லையன்னு. அப்ப அந்த பக்கம் என்னன்னா, அந்த இவன் சொன்னான் பாருங்க, செத்து போனப்ப நம்ம கவர்னர், நீங்க இந்த பக்கம் போங்க, மதங்கமுனிவர் ஆசிரமத்துக்கு போங்க, மதங்கமுனிவர் ஆசிரமத்துல இருந்து நீங்க வந்து இதுக்கு போங்க, அங்கிருந்து நீங்க விஷயம் பருவத்துக்கு போய் அந்த சுக்ரீவனோட ஹெல்ப்போட நீங்க ஜெயிக்கலான்றத சொல்லி அனுப்புறாரு இல்லையா. அவன் சாகும்போது அவன் சொல்லிட்டு போறான். அதே மாதிரி வர அப்பதான் சபரி காலம் இருக்கா இல்லையா, சபரியோட ஆசிரமத்துக்கு அவ வராங்க. மதங்கமுனிவர் காலமான உடனே கபந்தன் காட்டிய வழி பிரகாரம்
சபரி சபரி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மதங்கமுனியோட ஆசிரமத்துக்கு 2 பேரும் வர. 2 பேரும் வந்த உடனே சபரிக்கு ரொம்ப சந்தோஷம். ராமர் வந்துட்டாருன்னு. ராமர் வரத்துக்கு முன்னாடி அந்த மதங்கமுனிவர் செத்து போறாரு இல்லையா? செத்து போகும்போது அவர் வந்து இவகிட்ட சொல்லுவார், ராமர் வந்து உனக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு. ராமர் வரார். ராமர் வந்து காட்சி கொடுப்பாருன்னு சொன்ன உடனே என்ன பண்றா, இவளுக்கு வந்து எல்லாமே உலகமே இதுவாயிடுது. ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காளே ஒழிய ராமர் வரான்ட்டு என்ன பண்றா, அங்க இருக்கிற கனி, நெல்லிக்கனி மரம், வாசல்ல இருக்கிற மரம், அந்த கனியை எடுத்து என்ன பண்ணுவா, இவ வேடுவை பண்ணலையா, இவளுக்கே உரித்தான குணமா அதை கடிச்சு பார்ப்பா. நல்லா டேஸ்டா இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சுவா ராமருக்குன்னு. அது இவளுடைய பக்தியின் இதனால அதுவும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இது மாதிரி வருஷ கணக்கில் வச்சுட்டு இருக்கா. வருஷ கணக்கில் பொறுக்கி வச்சுட்டு இருக்கா. வருஷ கணக்கில் வந்து தூக்கமே போயிடுது அவளுக்கு. எப்ப நம்ம தூங்குற நேரத்தில் ராமர் வந்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது ராமர் வந்துட்டாருன்னா, எங்கேயாவது பாஸ் ஆகிட்டாருன்னா என்ன பண்றது? வழி மேல வழி வச்சு பார்த்துட்டா சாப்பாடை மறந்துட்டா இந்த பழத்தை கடிச்சு பார்க்க வேண்டியது. நன்னா இருக்கிற பழத்தையா வைக்கிறது, அப்படியே ஒடிக்க அப்படியே கூட கூடையா வச்சிருக்கா. நல்ல பழத்தையெல்லாம் வச்சிருக்கா. கெட்டு போறது புளிச்சது நல்லா இல்லாத பழத்தெல்லாம் இவன் சாப்பிட்டுறது. நல்லா ஸ்வீட்டா டேஸ்டா இருக்கிற பழத்தை அப்படி வைக்கிறது. ஏன்னா வேடுவு பண்றதுனால அவளுக்கு வந்து எச்சல் தெரியாது. அப்படியே எடுத்து பையில வச்சுடுறா. ராமர் வரார். ராமர் வந்து ஒரு நாள் அப்படியே தேடின்னு வர. ராமர் வந்த உடனே சபரி அப்படியே ராமரோட காலுங்க உட்காந்துடுறா. ராமர் அப்படியே பாதத்தை பணிஞ்சு ராமர்கிட்ட வந்து மெய் மறந்து ராமர்கிட்ட எல்லாம் இது பண்றா. எல்லாம் பண்ணி அவ சேர்த்து வச்சுக்க அந்த கனியை எடுத்து கொடுக்குறா. அங்க இருக்க சிஷ்யர்கள்லாம் அருவருப்பா பாப்பா. அப்பப்போ அவளுக்கு வந்துடும் இந்த இது. இவ வந்து கடிச்சு கொடுத்ததை வந்து ராமர்கிட்ட கொடுக்குறா. ஈவன் லக்ஷ்மணனே கொஞ்சம் ஒரு வேடுவை பண்ணி அதுவும் அவ கடிச்சு சாப்பிட்ட பழத்தை கொடுக்குறா. நம்ம கிட்ட சாப்பிடுவார் வாங்கி கொடுக்குறான்னு இவர்கிட்ட கொடுக்குற. அப்படின்னு ராமர் சாப்பிட்டுட்டு லக்ஷ்மணா நீயும் சாப்பிட்டுன்னு கொடுப்பார். கொடுத்த உடனே அதை சாப்பிட்டுட்டு அவ வந்து இவரை அடுத்த நாளைய பதிவுல மீதியை பார்ப்போமா? நாளைய பதிவில் மீதி பார்ப்போம். ஏன்னா அவ ஒரு பாட்டு பாடுறா, இவர் வந்து அவ்வளோ ஒரு பாட்டு பாடுறா, இவளும் ஒரு பாட்டு பாடுற. அதை பத்தி நாளைக்கு பேசுவோம். இவளை வந்து அவ வந்து இவரை ராமர் அப்பான்னுவா, தந்தையேன்னுவா. ராமர் வந்து அவளை வந்து தாயேன்னுவார். அதை பண்ணுவா. அந்த இதை நாளைக்கு அது இன்னும் கொஞ்சம் இருக்கு. நாளைக்கு அதில் முடிச்சிருவோம். அவள் வந்து ஒரு 9 விதம் பக்தியோட விதத்தை சொல்கிறான். அதையும் சொல்லி நாளைக்கு முடிச்சிருவோம். தேங்க்யூ. இன்றைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாளைக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். தேங்க்யூ.